வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 4 இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம போன கிளாஸ் வரைக்கும் அழகு 3 பார்த்தோம் அப்படிதானே? ஸோ இந்த அழகு 3ல உண்டான அந்த 10 ஒன் மார்க் டெஸ்ட் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வைப்பேன். ஓகே, ரைட். ஸோ இந்த அழகு 3ல என்னெல்லாம் பார்த்தோம்? முக்கியமா இந்த பாலிமர்ஸ் அப்படிங்கிற பலபடிகள், ஒற்றைப்படி பலபடி அந்த இது பார்த்தோம். அதுல நேச்சுரல் அண்டு சிந்தட்டிக், செயற்கையான இயற்கையான பாலிமர்ஸ் நம்ம பார்த்தோம். பல படிகள் பார்த்தோம். அப்புறம் ஃபைபர்ஸ் அப்படிங்கிற இலைகள், அதுலயும் இயற்கை செயற்கை, மனிதனால் உருவாக்கப்பட்டது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வார்த்தை பார்த்தோம். நைலான், ரேயான், பருத்தி, கம்பளி, இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த கீவேர்ட்ஸ், நான் கீவேர்ட்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுதான். அப்புறம் பிளாஸ்டிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் நிறைய பாயிண்ட் பார்த்தோம். ரெசின் கோட்ஸ் பார்த்தோம். பிளாஸ்டிக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த கிளாஸை பத்தி பார்த்தோம். பாக்டீரியா, பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா, அந்த நேம்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அது PLA பிளாஸ்டிக்ஸ், மண்ணில் சிதையக்கூடிய பாலி லாக்டிக் ஆசிட் பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே. ஸோ அது லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே, ரைட். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப். இதை பற்றி நம்ம 6th கொஞ்சோண்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் படிச்சிருப்போம். இது போக போக நீங்க இன்னும் கொஞ்சம் தெரியுங்க. இன்னும் பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது 11th 12thலாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரின்னு ஒரு பிரான்ச்சே உண்டு, வேதியியல்னு சொல்லிட்டு. ஸோ அதை படிக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இன்னும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நல்ல ஒரு நாலேஜ் வரும். சரியா? இந்த யூனிட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட போறோம்? நம்மளை சுற்றி என்ன கெமிஸ்ட்ரி அப்படி என்ன இருக்கு? ஏன்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு யூனிட் கிடையாது, ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அடுத்தானே வேதியியல். அப்போ நம்ம சுற்றி என்ன இருக்கு? ஏன்னா நம்ம காலையில எந்திரிக்கிறதுல பேஸ்ட் யூஸ் பண்றோம். அதுல இருந்து நிறைய இடத்துல இந்த மெடிசின்ஸ், நிறைய இடத்துல கெமிஸ்ட்ரிஸ் யூஸ் ஆகுது. மெடிசின்ஸ், மருந்துகள். இது ஆக்சுவலி மருந்துன்னா என்ன, அப்படிதானே? ஸோ இதுல பின்னாடி இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு புண்ணு மருந்து போடுவீங்க, ஆன்டிபயாட்டிக்ஸ். இதுல என்ன? அப்புறம் ஆன்டிசெப்டிக், இதெல்லாம் பத்தி டீட்டெயிலாக பின்னாடி இந்த யூனிட் பின்னாடி படிப்பீங்க. அப்புறம் ORS சொல்யூஷன், நீங்க ஹாஸ்பிட்டல் என்னைக்காவது ஏதோ வயிற்று போக்கோ இல்லை மற்ற எதுக்கோ ஒரு வாமிட்டுக்கோ அதுக்கு பண்ணீங்கன்னா இது கொடுப்பாங்க, ORS அப்படின்னு சொல்லிட்டு, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லிட்டு. ஒரு சின்ன பாக்கெட்ல பொடி மாதிரி இருக்கும், தண்ணியில் கலந்து கொடுங்கம்மா அடிப்பாங்க, அப்படிதானே இது. அப்புறம் ஆன்டாசிட்ஸ், இந்த பேர்லாம் கேள்விப்படாம வந்துருக்கலாம், ஆனா இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அப்பா, அக்கா, அண்ணனும் யாரோ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அப்படி வாங்கி தந்துருப்பாங்க. வளர வளர உங்களுக்கு தெரியும், ஓ இந்த நம்ம இது பேரு இது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கப்புறம் ஃப்ளேம் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு, அது பின்னாடி நம்ம படிப்போம். கம்பஸ்டன், இந்த டாபிக், இந்த வேர்ட்ஸ் நம்ம பின்னாடி படிப்போம். கம்பஸ்டன் அண்ட் அதோடைய டைப்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி படிப்போம். கம்பஸ்டன், த ஃப்ளேம். இந்த ஃப்ளேமுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு, அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நம்ம ஃப்ளேம் வரும்போது நான் சொல்கிறேன். கலர் கலராக ஃப்ளேம் எரியறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நான் சொல்கிறேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவும் உண்டு, அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு சிமுலேஷன் உண்டு. அந்த ஃப்ளேமை நம்ம கலர் கலராக, எப்படி நமக்கு நமக்கு தீ, ஒரு நெருப்பு அப்படின்னா மஞ்சள் கலர் இருக்கும்பா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அதுவே இல்லை, அது வேற வேற கலர்ல வரும். நீங்கள் இன்னும் ஹையர் கிளாஸ்ல கெமிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த சால்ட்லாம் அதில் போடும்போது அந்த கலர் கலராக மாறும், ஊதா கலர்ல அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பின்னாடி, இந்த யூனிட்ல பின்னாடி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த ORS அப்படின்னு சொல்றாங்கல்ல, இத பத்தி அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம புக்ல. என்னன்னா 1971ஆம் ஆண்டுல வங்காளதேசம், நமக்கு தெரியும் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அங்க நடந்த விடுதலை போரின் போது அகதிகளாக வெளியேறிய மக்கள், அகதிகள் அப்படின்னா அந்த சொந்த நாட்டுல இருக்க முடியாம இன்னொரு நாட்டுக்கு போறது, அப்படிதானே? அங்க ஏதோ போர், போர் நடந்தனால இருக்கலாம். மேக்சிமம் 99% போர் நடந்ததான் இருக்கும். அது சரியா? இல்லைன்னா அங்க வாழ முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். அது ஏதாவது ஒண்ணு இப்படி இருக்கும். அப்போ அப்படி வெளியேறும் போது அவங்களுக்கு காலரா நோய்
யால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. காலரா டேஞ்சரஸ் அப்படிதானே. நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி நம்ம நாட்டுல நிறைய உண்டு மிந்தி. ஏன்னா அதுக்கு சரியான மருந்துகள் இல்லாம, இல்லைன்னா அதை பத்தி ஒரு அறிதல் இல்லாம சும்மா ஏதோ கையில கிடைச்சத மருந்தா கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இது இப்படிதான்ப்பா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒண்ணு நினைக்கிறது இதுதான். அதுக்கப்புறம் நிறைய தடுப்பூசி, நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த. ஸோ அப்படி காளான் நோய் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வாய் அந்த வாய் வழி நீரற்று கரைசல், நம்ம சொன்னோம்னா ஓஆர்எஸ்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படிங்கிற பேரு. ஓரல் அப்படின்னா வாய் வழியா அப்படின்னு அர்த்தம். ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அதனாலதான் ஓஆர்எஸ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா வாய் வழி நீரேற்று கரைசல். ஊசி மூலமா நம்ம உடம்புல சில இதை இப்போ நமக்கு குளுக்கோஸ் தான் ஏற்றுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன வாயு வலி நம்ம உட்கொள்றது. அதனால தான் வாயு வலி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன சார் அப்படின்னா ஊசி மூலயமா மெத்தட் நம்ம கொடுக்குறது. நீங்க பார்த்துப்பீங்க ஊசி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க கையில போடுவாங்க. குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. ரொம்ப கிறங்கி விழுந்துட்டோம், சரியா சாப்பிடல அப்படின்னா கிறங்கி விழுந்துடும். அதான் அப்போ ஃபர்ஸ்ட் உடம்புல அந்த எனர்ஜி வேணுங்கிறக்காண்டி பிளட்ல குளுக்கோஸ் சேரணுங்கிறக்காண்டி குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுவாங்க. ஸோ இது அந்த டைம்ல பண்றாங்க. காலரா நோயெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாய் வழியா கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுனால அவங்களோட இறப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா 50ல இருந்து 3% குறைந்தது. எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. 50% பாதிக்கு பாதி பேர் ஆகும்போது இதை கொடுத்த பிறகு ஒரு 3% குறையுது. சரியா? ஸோ இதுக்கு இந்திய மருத்துவரான திலீப் மகாலபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. திலீப் மகாலபைஸ். அவர் தான் 1971-71ஆம் ஆண்டுல மக்களுக்கு இந்த காலரா பரவிந்த அந்த சமயத்துல ஓஆர்எஸ் உடைய முக்கியத்துவத்தை சொன்னார். இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ உடல் வறட்சி ஏற்படும் போது அந்த உடல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செயற்கையாக திரவ உப்பு, ஏன்னா ஓஆர்எஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து சாதாரண சொல்யூஷன் மட்டும் இருக்காது, திரவ உப்பு. சரிங்களா? உப்பு வந்து உப்பு கரைசல். பட் அது கொஞ்சம் வேற. திரவ உப்பு கரைசலை கொடுப்பாங்க. ஏன்னா உடம்புல அந்த உப்பு வந்து ஆஹ், குறைஞ்சிருக்கும். நம்ம எனர்ஜி குறைஞ்சிருக்கும். ஸோ செயற்கை திரவ உப்பு பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டி சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது, திலீப் அந்த மங்களபைஸ்க்கு. அப்புறம் மணிப்பூர்ல அந்த காலரா நோய் ஏற்படுது. அப்போ இவரோட அந்த கள சோதனை, அதாவது ஃபீல்டு விசிட்பாங்கல்ல, அதில் பார்க்குறாரு. அப்போ ஓயாஸோட முக்கியத்துவத்தை அவர் சொல்றாரு. ஸோ இது வரைக்கும் இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கறதுனால அதால உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான குழந்தைகளோட உயிர்களை இது காப்பாற்றியுள்ளது. இது இந்த ஓஆர்எஸ். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஓஆர்எஸ் ரொம்ப முக்கியம்ப்பா, ரொம்ப ஆமாண்ணா ஏதோ இம்பார்ட்டன்ட் இருக்குல்ல அப்படின்னு தோணுது. அப்படிதானே? ஸோ அதை தான் நம்ம யூனிட்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா. அப்போ இந்த யூனிட்ல நீங்க ஓஆர்எஸ்னா என்ன, அதன் செயல்பாடு எப்படி, எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மனிதனுடைய உடலில் சாதாரணமாக 20 லிட்டர் தண்ணீரானது குடல் சுவர் வழியாக சென்று தொடர் பரிமாற்றம் நிகழ்கின்றது. 20 லிட்டர் தண்ணி, 20 லிட்டரா அப்படின்னு தோணும். ஆனா அந்த ஆக்சுவலி இப்படிதான். நான் ஆக்சுவலி வாட்டர் பத்தி நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மூளையில எவ்வளவு தண்ணி தேவைப்படுது, இதயத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுது. தண்ணி இல்லாம உலகம் மட்டும் இல்லை, நம்மளுடைய உயிரும் இல்லை, உடலும் இல்லை. அப்படிதானே? ஸோ 20 லிட்டர் தண்ணி பாத்தீங்கன்னா அந்த குடல் சோறு நம்மளுடைய அந்த நம்மளுக்கு உள்ள இருக்குல்ல குடல், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அந்த குடல் வழியெல்லாம் உள்ள போய் அந்த தொடர் பரிமாற்றம் நிகழணும். ஏன்னா கழிவுகள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நம்ம சாப்பிடும் போது சின்ன சின்ன கழிவுகள், நச்சு பொருட்கள் அதெல்லாம் தண்ணி வழியா தான் அது வெளியில போகணும். ஸோ தண்ணி வழியா வெளியே போடுறோம். அப்போ மற்ற ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே தண்ணி காரணம். அப்போ 20 லிட்டர் தண்ணி வந்து
குடல் சுவர் வழியாக சென்று தொடர்ந்து பரிமாற்றம் நிகழ்கிறது அப்படிதானே? அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் நீரானது மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. இந்த வழிமுறையின் மூலம்னா செரிக்கப்பட்ட நம்ம உணவு சொல்றோம், அந்த செரிக்கப்பட்ட உணவிலிருந்து கரையக்கூட உயிரின கழிவுகள் மெட்டபாலிட்டிஸ் அப்படிம்பாங்க ரத்த ஓட்டத்தில் கரைக்கின்றன. நம்ம உணவு சாப்பிட்றவங்க மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா உணவுக்கு அப்புறம் என்ன நடக்கு? உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு செரிக்கப்படுது. அதுல இருந்து கரையக்கூடிய உயிரின கழிவுகள் அது உண்டாகுது. அதுதான் ரத்த ஓட்டத்துல கலக்கு. சரியா? கரையக்கூடிய உயிரின கழிவுகள். ஓகே. இது வந்து ரத்த ஓட்டத்துல கலக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். அதை நான் இங்கிலீஷ்ல லேசா சொல்லியிருந்தேன். நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு நார்மலான ஹெல்த்தி ஹெல்த்தி மனித இன்டென்ஷன், அதாவது நம்ம மனித குடலுக்கு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தேர் இஸ் அ கண்டினியூஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் த்ரூ அவர் இன்டென்ஷனல் வால். சரியா? ஸோ ஒரு நாளைக்கு அதாவது ஒரு 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து செக்ரேட்டட் அண்ட் வெரி நியர்லி as மச் as இஸ் ரீஅப்சர்வ்டு எவரி 24 ஹவர்ஸ். அதான் நம்ம சொன்னோம், 20 லிட்டர் தண்ணி அப்படியே உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள அப்படி போயிட்டு ஒரு தொடர் பரிமாற்றம் நிகழுது. அண்ட் எவ்ரி 24 ஹவர்ஸுக்கும் அந்த வாட்டரை நம்ம வந்து ரீஅப்சர்வ் பண்ணுது உடல்ல. ஸோ திஸ் மெக்கானிசம் allows the absorption of soluble metabolites into the bloodstream from digested food. அடுதானே? சப்போஸ் ஒரு பர்சன் அந்த மனிதன் வந்து ஒரு நோய்வாய்ப்படுதான், சிக்காராம். ஓகேவா? ஸோ ஒரு டயரியா அப்படிங்கலாம். அப்ப என்ன நடக்கு? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கு? டயரியானா வயிற்றுப்போக்கு நம்மளுக்கு தெரியும். அடுத்தது ஸோ வயிற்றுப்போக்கு வருதுன்னா ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது, ஏன்னா அவருக்கு வயிற்றுப்போக்கு வருது, அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது நீர் வெளியேற்றப்பட்டு உடலானது திரவ சமநிலையை இழக்கின்றது. நம்ம உடலுக்கு பார்த்தீங்கன்னா திரவ சமநிலை ரொம்ப முக்கியம். அடுத்தானே உடல்ல வந்து ரொம்ப திரவம் வந்து ஆவியாகி போயிட்டாலோ, வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது என்ன நடக்கும்னா நீர் அதிகப்படியா வெளியேறும். அடுத்தானே ஸோ இதெல்லாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி உடல்நிலை சரியில்லாம போது உடல்ல இருந்து திரவம் போயிட்டுனா அந்த திரவ சமநிலை போயிரும். ம்? இந்த இதை தான் நம்ம நீர் போக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே. திரவ சமநிலை இல்லை அப்படின்னா ரொம்ப டேஞ்சர் தானே. வாட்டர் வந்து எக்ஸ்பெல்ட் ஆகுது. வாட்டர் வந்து எக்ஸ்பெல்ட் ஆனோடனே பாடி வந்து இஸ் நாட் ஏபிள் டு ரிட்டைன் த லிக்விட் பேலன்ஸ். லிக்விட் பேலன்ஸ் வந்து ரிட்டைன் பண்ண முடியல. அப்போ இந்த இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா டீஹைட்ரேஷன். இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்வி டீஹைட்ரேஷன் ஆயிப்பா. நல்லா ஓடிட்டு வருவோம், எங்கேயா ஓட்டப்பந்தயத்துல விளாண்டுட்டு வரும் பார்த்தீங்கன்னா தனி தாகம் அடிக்கும். சம்டைம்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கானவங்க வந்து சுருண்டு படுத்துருவாங்க. இல்லைன்னா ப்ரேயர்ல பார்த்தீங்கன்னா அது நடக்கும். ப்ரேயர்ல காலையில வெயில்ல நிற்கும் போது அப்படியே காலையில் சாப்பிடாம வந்துட்டா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். தண்ணி குடிச்சிட்டு வராம இருந்தாலும் ஒரு மாதிரி நம்ம கிறக்கிறோம். அடுதான் ரொம்ப நேரம் ஏதாவது மீட்டிங் போட்டு பேசுறாங்க, நம்ம வெயில்ல நிற்கும் அப்படின்னா டக்குன்னு கிறங்கிரும். நிறைய நம்ம ஸ்கூல்ல கண்டிப்பா பார்த்துப்போம் இந்த மாதிரி. அடுதான் ஏன்னா அவங்க உடம்புல அந்த டீஹைட்ரேஷன் நடந்திருக்கு. டீஹைட்ரேஷன் என்ன இப்ப தெரிஞ்சு வச்சு அவங்க உடம்புல அந்த திரவ சமநிலை லிக்விட் பேலன்ஸ் இல்லாம போயிடுச்சு. ஏன் இல்ல? மேபி அந்த அவங்க வெயில்ல அவங்களுக்கு வந்து அந்த பொதுவாகவே சரியா தண்ணி குடிக்கலாங்களுக்கு தண்ணி உடம்புல கம்மியா இருக்கு. அவங்க இப்ப வெயில் நிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? அப்ப அந்த தண்ணி வந்து ஹைட்ரேட் ஆயிடுச்சு, அதனால டீஹைட்ரேஷன் சொல்றாங்க. அப்போ இட் இஸ் நாட் த டயரியா தட் கில்ஸ் பட் த டீஹைட்ரேஷன் ரிசல்டிங் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் தட் கில்ஸ். இஃப் மோர் தென் 10% ஆஃப் த பாடிஸ் fluid is lost, டெத் occurs அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் பாயிண்ட் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து வயிற்றுப்போக்கு வருதுன்னா வயிற்றுப்போக்கால வந்து மனிதன் வந்து இறக்குறானா அப்படின்னா இல்ல. சரியா? ஒரு மனிதன் இறப்பது வயிற்றுப்போக்கினால் அன்று, மாறாக அதிக நீர் போக்கு, அதனால இறப்பு ஏற்படுது. சோ உடல்ல 10%க்கு மேலையும் வாட்டர் லாஸ் ஆயிட்டுனா, அதிகமாக நீர் இழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. புரியுதா? சோ இதை வந்து யா யோசிச்சு வச்சுக்கோங்க.
கிளியர்? ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம யூனிசெஃப் WHO விதிமுறையின்படி ஓஆர்எஸ் உடைய ஓஆர்எஸ் வந்து பின்வருமாறு தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அது அந்த நம்ம புக்கில் இருக்கும். அதை ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணி தமிழ்ல இருக்கு. தமிழ்ல உள்ளதை நான் ஷேர் பண்ணுறேன். இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஓகே. நான் புக்கில் உள்ளதான் புக்கை தான் ஷேர் பண்ணுறேன். ஒன் செகண்ட். ஓகே, தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா, இந்த அட்டவணை எதுக்குன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும், உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியலையும் சயின்ஸ்லயும் படிச்சிருப்போம். அவங்க சொன்ன விதிமுறைப்படி இந்த ஓஆர்எஸ் எப்படி தயாரிக்கணும். ஓஆர்எஸ் நம்ம அப்படியே சொன்னோம்னா சாதாரண தண்ணி கிடையாது, இல்ல ஏதோ ஜூஸ் கிடையாது. அது வந்து ஒரு மெத்தட் மூலயமா தயாரிச்சு ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க. ஓஆர்எஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு அங்க ஒரு நம்ம சாதாரண இங்க வாட்டர் டேங்க்ல வச்சிருப்போம், அதே மாதிரி அங்கேயும் இருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அதுதானே புதிய ஓஆர்எஸ். சோடியம் குளோரைடு கிராம் பெர் லிட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? 2 ஒரு லிட்டருக்கு எவ்வளவு கிராம்ல சேர்க்கணும்னா 2.6. ஓகே. சதவீதம் பார்த்தீங்கன்னா 12.683 சதவீதம், அந்த அளவுக்கு 12%, அந்த அளவுக்கு. அப்புறம் புதிய ஓஆர்எஸ் பார்த்தீங்கன்னா 75. சரியா? இப்போ குளுக்கோஸ், ஏன்னா குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா குளுக்கோஸ் நான் அப்ளை சொன்ன ஒரு வார்த்தை, நமக்கு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்ல வந்து தருவாங்க. அதுதானே? அப்போ குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கிராம் பெர் லிட்டர் பார்த்தீங்கன்னா 13.5. சரியா? ரைட். சதவீதம் பார்த்தீங்கன்னா 65. அதாவது ஒரு அரைவாசிக்கு மேல, அதுக்கு மேல கொஞ்சம் அதிகமா நம்ம அதை பார்க்கணும். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு 1.5. ட்ரை சோடியம் சிட்ரேட் சட்ரோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க 2.9. மொத்தம் 20.5. ஓகே. இது பார்த்துக்கோங்க, அந்த பெர்சன்டேஜ் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது இப்போ அந்த சோடியம் குளோரைடு சோடியம் 75 அப்படிங்கிற போட்டிருப்பாங்க. அது வந்து அது ஒரு யூனிட் தான். MnO பெர் லிட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்களா? MnO பெர் லிட்டர்னா நம்ம அந்த மோலுக்கு ஏத்தாப்புல சொல்லுவோம், சப்ஸ்டன்ஸ்க்கு ஏத்தாப்புல அதை சொல்லுவோம். சரியா? கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பின்னாடி நீங்க இந்த மோல் அப்படிங்கறதெல்லாம் படிப்பீங்க. ஓகே. லிட்டர் மாதிரி அது ஒரு கணக்கு. லிட்டருக்கு நம்ம சொல்றோம்ல அது. அதுல 75, 65 இதை நம்ம மனப்பாடம் பண்ணலாம் முடியாது. அது மனப்பாடம் பண்றது வேஸ்ட் தான். பட் இதை வந்து இந்த அளவுக்கு எது அதிகமா இருக்கு எது குறைச்சிருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்கஸ்க்காண்டி அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ரைட். ஸோ ஓஆர்எஸ் இப்படிதான் நம்ம வந்து பண்ணுவாங்க. இப்போ அந்த இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாய்வழி நீரேற்று கரைசலை. இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், வாய்வழி நீரேற்று கரைசல்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி அப்புறம் டீட்டெயிலாக அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க அழகா. ஓஆர்எஸ். ஸோ முக்கியமா நம்ம பார்த்தோம் சோடியம் குளோரைடு சோடியம் அப்படின்னா அதெல்லாம் உப்பு. அப்புறம் குளுக்கோஸ் அது பார்த்தீங்கன்னா சர்க்கரை. ம். அப்புறம் நீர். இவற்றுடைய கலவை தான் இது. ரொம்ப வித்தியாசமாலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய வாட்டர், அப்புறம் சுகர், அப்புறம் சால்ட், இதுதான் சேஃபா, இதுதான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தனா ஒரு மிக்ஸ்டு வித் சேஃப் வாட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ நமக்கு வயிற்றுப்போக்கு வருது, டயரியா வருது, அப்புறம் வாமிட் பண்றோம், அப்புறம் வேர்வை ஸ்வீட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதான் அப்ப அந்த வாட்டர், நம்ம உடம்புல உள்ள வாட்டர் பேலன்ஸ், கொஞ்சம் வாட்டர் லாஸ் ஆகுதுன்னா இது ரீப்ளேஸ் பண்ணுது. இது இந்த சொல்யூஷன் ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இன் a state of diarrhea disease there is an imbalance and much more water is secreted than reabsorbed, causing net loss of the body, which can be as a high as severe several liters a day. So in addition to the water loss, sodium and potassium are also lost அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்போ மீனிங் என்னன்னா, இப்போ நமக்கு வயிற்றுப்போக்கு,
வாந்தி, வியர்வை, வெளியேற்றம் இதெல்லாம் நடக்க அப்ப நீர் பற்றாக்குறை இருக்கு. அப்ப நீர் மற்றும் அந்த எலக்ட்ரோலைட் மூலம் மீட்டெடுத்து நீர் சமநிலையை கொண்டு வர்றதுக்கு தான் இதை நம்ம கொடுக்குறாங்க. வாட்டர் பேலன்ஸ், லிக்விட் பேலன்ஸ் பார்த்தோம்ல. அப்ப வயிற்றுப்போக்கின் போது உடல்ல அந்த நீர் சமநிலை மெதுவாக பாதிக்கப்படுது. அதாவது நமது உடலானது நீரை உறிஞ்சும். அதை காட்டிலும் அதிகமா நீர் வெளியில போயிருது. அந்த நம்ம சொன்ன பேலன்ஸ உறிஞ்சது, சுத்திகரிக்கிறது, வெளியேற்றுறது எல்லாமே ஒரு ஒரு ஆர்டரா நடக்கணும். ஏதாவது ஒண்ணு அதிகமா ஒண்ணு குறையா போகக்கூடாது. அதுவும் உறிஞ்சுறது அதிகமா இருந்து வெளியில போறது, நம்ம உறிஞ்சுறது கம்மியா இருந்து வெளியில போறது ரொம்ப அதிகமா தான் டேஞ்சர் தானே. அதனால நம்மளுக்கு உடல்ல நீர் இழப்பு ஏற்படுகிறது. நீர் மட்டும் இழப்பு ஏற்படாம உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள், கனிமங்கள், நம்ம சொல்றோமா தாதுக்கள், சோடியம், அப்புறம் அந்த பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளும் நம்ம உடல் இழக்கு. பொட்டாசியம், சோடியம்லாம் இம்பார்ட்டன் தானே. பட் இதுவும் சேர்ந்து இலக்கு. ஏன்னா நீரோட நீர் அது போயிருது. அப்புறம் உடல்ல சத்து இல்ல, திருப்பி உடல் அந்த சத்துக்கெல்லாம் உறிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு உடலுக்கு ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு வேணும். அப்ப நம்ம சரியா நீர் குடிக்காதனால எவ்வளவு பெரிய டேஞ்சர்ஸ்லாம் போய் பாருங்க. அப்படிதானே. நம்ம உடல் நன்றாக இயங்குறதுக்கு இது தேவைப்பா. சோடியம் Naன்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த உப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம உடல் சரியா இயங்கணும்னா. நமது உடல்ல, நம்ம குடல், அந்த குடல் இருக்குல்ல, அந்த குடல்ல சரியான அளவு சோடியம் இருந்தால்தான் நீரானது சவ்வுடு பரவல் நிகழ்வின் மூலம் நீரை உறிஞ்ச முடியும். ஏன்னா நீர் உறிஞ்சதுக்கும் சும்மா நான் குளிச்சா போதுமா சார், சும்மா தண்ணியை 1 லிட்டர் குடிச்சா போதுமா சார், அப்படி இல்லை. நான் மற்ற எதுவுமே சாப்பிடாம இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்லாம் இல்லை. சோடியம் வேணும். அந்த சோடியம் தான் உங்களுக்கு அந்த சவ்வுடு பரவல் மூலயமா நீரை உறிஞ்ச முடியும். அப்போ குடல்ல போதிய அளவு உப்பு இல்லை எனில் குடல் உறிஞ்சிகளால் நமக்கு தேவையான நீரை உறிஞ்ச முடியாது. அப்போ செயற்கையான ஒரு நீர் கரைசல், அதுதான் சாலைன் சொல்யூஷன் சொல்லுவாங்க. செயற்கையான நீர் கரைசலை நம்ம உடல்ல செலுத்துவாங்க. உடல்ல செலுத்தும் போது தண்ணீரும் அப்புறம் இந்த சோடியம் ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னேன், அப்படிதானே. இது பாத்தீங்கன்னா நேரடியாக ரத்த ஓட்டத்திற்கு மாற்றப்படுகிறது. ஓகே. பிளட் ஸ்ட்ரீமுக்கு இது டைரக்டா இது பண்ணிடுது, டைரக்டா போயிருது, அனுப்பிடுறோம். அப்போ ரத்த ஓட்டத்துக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் இருந்தாலும் உப்பு நீர் கரைசலை வாய் வழியாக நம்ம எடுத்துக்கொள்றோம்ல, அப்போ நம்ம உடலானது நீரையோ சோடியம் உப்பையும் உறிஞ்ச முடியாது. ஆனால் குளுக்கோஸுடன் உப்பை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போதுதான் நீர், உப்பு, குளுக்கோஸ் ஆகிய மூன்றையும் நமது உடல் எடுத்துக்கொள்ளும் என்பதை டாக்டர் திலீப், நம்ம முன்னாடி பார்த்தோம்னா மங்களபேஸ், அவர் கண்டுபிடித்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. சாதாரணமா நான் குளுக்கோஸ் இல்லாம, அந்த சர்க்கரை இல்லாம வெறும் உப்பு நீர்னு எடுத்துக்கிட்டா போதுமானா அது இல்லை அப்படிங்காங்க. அந்த அவர் சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு. அப்பவும் உங்க உடல் அது உறிஞ்சாது. ஏன்னா உங்க உடல் சும்மா நம்ம நினைச்ச மாதிரி ஆப்ரேட் பண்ணக்கூடிய, நம்ம சொன்னோம்ல இப்ப சோடியம் இல்லைன்னா அது உறிஞ்சாது. அப்ப சோடியம் வேணும். அப்ப சோடியம் மட்டும் நம்ம உப்பு மட்டும் போடலாமா? உப்பையும் மட்டும் போட்டுற முடியாது. அப்போ நம்ம சுகர், உப்பு, சர்க்கரை, நீர். இப்பவும் கிராம சைட்ல பாத்தீங்கன்னா சில வீட்டுல அதை ஃபாலோ பண்ணுவாங்க. வாமிட் வந்துட்டுனா, சிறு குழந்தைங்களுக்கு வந்துட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் சீனி கலந்து இந்த தண்ணியை கொடுப்பாங்க. இல்லைன்னா எலுமிச்சப்பழ ஜூஸ், சில பேர் அதில் உள்ள கொடுப்பாங்க. எலுமிச்சப்பழம் எல்லாம் கொஞ்சோண்டு சீனியும் உப்பு போட்டு கொடுப்பாங்க, வாமிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை நம்ம கரெக்டாக படிக்கணும். அப்படிதானே. நம்ம இப்போ படிக்கிறனால முன்னா தெரிஞ்சு ஓகே, வாயுவழி நீர் கரைசல்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த சோடியம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள செல்லுக்குள்ள புகுந்துருது, செல்லுக்குள்ள போகுது. நமக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும்போது நம்மளுடைய குடல் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மற்றும் உப்பு மூலக்கூறுகளை உறிஞ்ச முடியும். வயிற்றுப்போக்குக்கு எந்த காரணமாக இருந்தாலும் 90 முதல் 95% நோய்களுக்கு ஒரு சிறந்த சிகிச்சை இதுதான், இந்த ORS. எப்படி இருந்தாலும் சார் எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா? மேக்ஸிமம் 90 95% இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்காங்க. சரியா. அப்போ இழந்த நீரை நம்ம உடல் திருப்பி அடைஞ்சு சமநிலை பெறதுனால பெரும்பாலான நோயாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். ஓகே. நீங்க குடிக்கும் போது இந்த சோடியம் அப்புறம் குளுக்கோஸ் ஆகியவை சிறு குடலுடன், அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லுவோம்ல, அது கூட இணைந்து இடம்பெயர்கின்றன.
இது குளுக்கோஸ் தட்டுப்பாட்டை போக்கி நீர் உறிஞ்சுதன்மை துரிதப்படுகிறது. இந்த செயல்பாடானது இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றமாக கருதப்படுகிறது. பாத்தீங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்டான சொல்லியிருக்காங்க. ஓஆர்எஸ் நம்மளுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, பட் அதுலயே நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ certain concentration ஆஃப் சோடியம் NA நமக்கு வந்து தேவை, பாடி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் சோடியம் இருக்கு, அது வந்து நம்ம உடல் வாழ்ல இருக்கு அப்படின்னா வாட்டர் வந்து அதில் அப்சர்வ் ஆகுது. அப்படிதானே? நமக்கு வாட்டர் கண்டிப்பா, சோடியம் கண்டிப்பா தேவை. பட் அது மட்டுமே போதாது, உங்களுக்கு சுகர் அப்படிங்கிற இந்த குளுக்கோஸ் அதையும் நம்ம சேர்க்கணும். ஸோ அதுதான் அவர் வந்து டாக்டர் திலீப் வந்து அவர் சொன்னார், சொல்லியிருந்தோம். அப்படிதானே? இஃப் குளுக்கோஸ் இஸ் ஆடட் டு த சால்ட் சொல்யூஷன் தென் த ஆல் த த்ரீ சோடியம் குளுக்கோஸ் ஆர் அப்சர்வ் பை த பாடி வாட்டர். எல்லாமே இந்த மூணுத்தையும் வாட்டர் அப்சர்வ் பண்ணணும்னா இந்த மூணுத்தையும் சேர்த்து கொடுங்க, உப்பு, சர்க்கரை, நீர் கொடுத்தீங்கன்னா உங்க பாடி வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு. ஸோ 90 to 90% இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த எந்த டயரியா வயிற்றுப்போக்கு வந்தாலும் இந்த ஓஆர்எஸ்ங்கிற ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு, அந்த உங்க உடல்ல உள்ள அந்த வாட்டர் பேலன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். நம்ம வந்து ஒன் வேர்டு வைக்கணும். ஸோ 10 மினிட்ஸ் வேணும்ல, அதுக்காண்டி இதை ஸ்டாப் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து ஆன்டாசிட்ஸ் அப்படிங்கிற இதை நம்ம டாபிக்கை பார்ப்போம். சரியா? ம். அமில நீக்கி அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரே ஒரு லைனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ், இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் டயரியா அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது வயிற்றுப்போக்கிலிருந்து குழந்தையுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு போட்டிருப்பாங்க. அப்ப எப்படிலாம் அந்த வயிற்றுப்போக்குல இருந்து பாத்துக்கலாம்? ஒரு சின்ன லைன்: ஓஆர்எஸ் குடிக்கிறது, அப்புறம் துத்தநாகம், ஜிங்க், உணவு, சரியான உணவு, அஹ், அப்புறம் திரவங்கள், லிக்யூட் ஆதாரமா நம்ம குடிக்கிற ஆகாரமா ஏதாவது சாப்பிட்றது, ஜூஸு, இளநீ அந்த மாதிரி குடிக்கிறது, கையை நல்லா கழுவுறது. சரியா? விட்டமின் ஏ, அப்புறம் தடுப்பூசி போடுறது. ஸ்கூல்ல ஆக்சுவலி இப்போ தடுப்பூசிலாம் அவங்களே போட்டுறாங்க, அப்படித்தானே? வந்து வந்து போட்டுறாங்க. சுகாதாரமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மெத்தடா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, வெளியில போனா விளாண்டா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஓஆர்எஸ் குடிக்கிறது, ஜிங்கு, அப்புறம் ஃபுட்டை நல்ல நல்ல நீட்டான சத்தான உணவு சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸான இது ஆரஞ்சு, ஆப்பிள், அந்த மாதிரி திரவ ஆகாரங்களை எடுக்கிறது, சானிடேஷன், சுகாதாரமா இருக்கிறது, வேக்சினேஷன், தடுப்பூசி போடுறது, அது வீட்லயே ஸ்கூல்லலாம் இப்போ டைமுக்கு பார்த்து போட்டுறாங்க. அப்புறம் விட்டமின் ஏ, இதெல்லாம் இந்த டயரியா வராதுல இருந்து தடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட்ஸ். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். எது டவுட்னாலும் நீங்க சேட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஸோ நான் இப்போ கொஸ்டினை ஷேர் பண்றேன். ஓகே, ஒன் செகண்ட். இதுதான் கொஸ்டின். டேம் 3ல நம்ம வந்து இப்போ டெஸ்ட் நம்பர் 3 எழுத போறோம். அடுத்தானே? டெஸ்ட் நம்பர் 3 பாலிமர் கெமிஸ்ட்ரி பலபடி வேதியியல். நீ டேட்டா போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ நேச்சுரல் பைப்பர்? பின் வருவனவற்றில் இயற்கையான இலை எது? இயற்கை இலை எது? பிளாஸ்டிக்கா, நைலானா, காட்டனா, பாலிஸ்டரா? பிளாஸ்டிக், நைலான், பருத்தி, பாலிஸ்டர், இதுல எது? 1 மினிட் எல்லாத்துக்கும் டைம். ஓகே, 1 மினிட் முடிய போகுதுப்பா. டைம். ஸோ செகண்ட் கொஸ்டின் போக போறேன். 1 மினிட் முடிய போகுது. ஓகே, முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் போக போறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிவிசி? நம்ம படிச்சிருக்கோம்ல, பிவிசின்னு சொல்லிட்டு: பாலி வினைல் கார்பனேட், பாலி வினைல் குளோரைட், பாலி வினைல் காட்டன், பாலி வினைல் சிமெண்ட். பிவிசியோடைய முழு வடிவம் என்னப்பா? பாலிவினைல் கார்பனா, பாலிவினைல் குளோரைடா? நான் தமிழ் இங்கிலீஷும் சேர்த்து போட்டிருக்கேன். தமிழ்
படிக்கிற பசங்களுக்கு. ஏன்னா நீங்க இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கணும், சரியா? இன்னொரு கொஸ்டின் எடுத்தேன், அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை மாத்திட்டேன். இன்னொரு இங்கிலீஷ் மட்டுமே எடுத்தேன். பாலி ஆவியாகும் சேர்மம், பாலி மாறுபடு சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான். ஓகே, 1 மினிட் முடிய போகுது. ஓகே, முடிஞ்சுச்சு. மூணாவது கொஸ்டின் போக போறேன். டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வாட் ஆர் த ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் இன் பாலிமர்ஸ் கால்டு? அதாவது பல படிகள்ல மீண்டும் மீண்டும் காணப்படும் ஒரு அலகு இருக்கு. அதுக்கு பேர் என்ன? அலகுகளை என்ன என்று அழைக்கப்படுகிறது? அணுக்கள், மூலக்கூறுகள், ஒற்றைப்படிகள், அயனிகள், ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், மோனோமர்ஸ், அயான்ஸ். இதுல எது வந்து ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் பாலிமர்ஸ்ல? டைம் ஓடிட்டு இருக்கு. 1 மினிட் முடிய போகுது. 1 மினிட். எஸ், முடிஞ்சிச்சு. இப்போ 4வது கொஸ்டின் போறேன். டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ சிந்தட்டிக் ஃபைபர்? பின்வருவனவற்றில் செயற்கையான இலை எது? ஊல், கம்பளி, கோகனட் ஃபைபர், தேங்காய் நார், பருத்தி, காட்டன், பாலிஸ்டர். இது ஒன்று வந்து செயற்கையான இலைகள். செயற்கையான இலைகள் இது. ஆப்ஷனோட எழுதணும்னா எப்பவுமே எக்ஸாம்லயும் அப்படிதான், ஆப்ஷனோட எழுதுங்க. ஓகே, டைம் 1 மினிட்ஸ் முடிஞ்சது. இப்போ 5வது கொஸ்டின் போறேன். டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் சில்க் வேர்ல்டு வைட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. மல்பரி, டசாரா, முகா, எரி. எந்த இலை பெரும்பாலும் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது? மல்பெரி பட்டு, டஸ்ஸர் பட்டு, முகா பட்டு, எரி பட்டு. இதுல ஏதோ ஒரு பட்டு வந்து இந்தியாவில் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம எல்லாமே புக்கில் உள்ள, நான் வித்தியாசமா எதுவுமே கேட்கல. இதுவும் 1 மினிட் முடிய போகுது. எஸ், 1 மினிட் முடிஞ்சு. இப்போ 6வது கொஸ்டின் போலாம். டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். விச் பைபர் இஸ் கால்ட் மேன்மேட் பைபர்? எந்த இலை மனிதனால் உருவாக்கப்பட்ட இலை? நைலானா, அக்ரலிக் அப்படிங்கிறதா, ரேயானா, பாலிஸ்டரா? இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட இலை. யோசிச்சு பாருங்க. தெளிவா எழுதுங்க, தப்பு மாத்தி எழுதுறாங்க.
நைலான், அக்ரிலிக், பாலிஸ்டர், ரேயான். எது? ஓகே, டைம் இதுக்கும் முடிஞ்சது. 1 மினிட்ஸ். செவன்த் கொஸ்டின் போகிறேன். விச் பேப்பர் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்டு ஃபுல்லி சிந்தட்டிக் பேப்பர்? அதாவது எந்த இலை முதலில் பதப்படுத்தப்பட்ட முழுமையான செயற்கை இலையின் பேரு. ஏன்னா இந்த லைன்லாம் அப்படியே இருக்கு நம்ம புக்ல. நைலானா, அக்ரிலிக்கா, ரேயானா, பாலிஸ்டர். விச் பேப்பர் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்டு ஃபுல்லி சிந்தட்டிக் பேப்பர்? எதை சொல்லுவாங்க? இதை சிந்தட்டிக் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸ்டு இதை சொல்றோம். 1 மினிட் முடிய போது, டக்குன்னு யோசிங்க, தப்பா மாத்தி எழுதாங்க. 1 மினிட் முடிய போது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போக போறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எட்டா கொஸ்டின். இன் விச் இயர் த ஃபர்ஸ்ட் ரேயான் ஃபேக்டரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா? அதாவது எந்த ஆண்டில் இந்தியாவில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது? 46, 47, 48, 49. நம்ம புக்ல இருக்கா? நம்ம ஏன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேயான் தொழிற்சாலை வந்திருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது தானே. அதுதான் அந்த இயர் எடுத்தேன். ஓகே, ஸோ டைம் முடிய போது. அடுத்த கொஸ்டின் போக போறேன். எந்த எந்த ஆண்டு? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நைன்த் கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் த தமிழ்நாடு கவர்மெண்ட் பேனிங் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்? சிங்கிள் யூஸ்னா ஒரே ஒரு டைம் நம்ம யூஸ் பண்றோம் அந்த நெகிழி பொருள், அதை தடை செஞ்சாங்க எந்த வருஷம்? 2017, 18, 2019, 20. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. அதுதான். சிங்கிள் யூஸ் ரொம்ப ஒரு நல்ல திட்டம், அது நல்ல ஒரு செயல். ஏன்னா நிறைய நான் முந்திய சொல்லி பார்ப்போம். இந்த வாட்டரை நல்லா கன்சர்வ் பண்றதுக்காண்டி நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருந்த ஒரு ஸ்கீமை கூட ஒரு ஆட்ட சொல்லியிருந்தேன், ஞாபகம் நினைக்கிறேன். ம். மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படிலாம் கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில கட்டியிருந்தாங்க அந்த டைம்ல, அப்படிலாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி இது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பேன் பண்ண இயர். எழுதிங்களா? ஓகேப்பா, டன். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. விச் ஃபைபர் இஸ் பயோடிகிரேடபிள்? எந்த நெகிழி மக்கும் தன்மை உடையது? பாலிவினைல் குளோரைடு, பாலிஸ்டிரீன், பாலிஎத்திலீன், பிஎல்ஏ. இதுல ஏதோ ஒண்ணு ஈஸியா மண்ல நெகிழினாலே என்னன்னு தெரியும். இது மக்கும் தன்மையுடையது, பயோடிகிரேடபிள் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஸோ இதா இருக்கும். கொஞ்சம் குயிக்காலுங்க. நான் இந்த 10 ஒன்னோட முடிச்சுட்டு கிளாஸ் கட் பண்ணோம். அடுத்த மேடம் வருவாங்க. ஸோ டைம் அப்போ ஆக போகுது. ஓகே, டைம் அப். ஓகேவா? சரி. கிளாஸை இது வரைக்கும் நிறைய செய்த டவுட்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸோட கேளுங்க. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.